ஓம் நமச்சிவாய. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். வழக்கம் போல தான் இந்த சேனலில் நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய வீடியோ வந்துகிட்ருக்கு. 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ, ஒவ்வொரு மாத பலன்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வாழ்த்து சொல்கிறீங்க, ஃபோன் பண்ணி நிறையா சந்தேகங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இந்த மாதம் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார். ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார். செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கார். கிட்டத்தட்ட 24, 25 தேதி வரைக்கும் செவ்வாய் மிதுன வீட்டில் தான் இருப்பார். கேது பகவான் கன்னி வீட்டில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரும் இன்னொரு 6 மாதம் இங்கே தான் இருப்பார். சூரிய பகவான் துலாத்தில் இருக்கார். புதன் துலாத்தில் இருக்கார். சுக்கிரன் வந்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி புதன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த வீட்டில், ஆட்சி வீட்டில் மூலத்திரிகோ பவராக இருந்தவர் கொஞ்சம் நகர்ந்து அவருடைய நண்பர் வீடான துலாம் வீட்டுக்கு, சுக்கிரன் வீட்டுக்கு வந்திருக்கார். அடுத்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் இருந்தார் துலாம் வீட்டில், அவர் நகர்ந்து விருச்சக வீட்டுக்கு 15ஆம் தேதி வந்துடுவார். அடுத்து சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டில் இருக்கார். துலாம் வீட்டுக்கு 18ஆம் தேதி வந்துடுவார். இவர்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது சனி பகவான் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார், கொஞ்சம் வக்ரமாக இருக்கார். அடுத்து ராகு பகவான் 11ஆம் இடத்துல, அதாவது மீன வீடுன்னு சொல்லக்கூடிய நீர் ராசியில் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருக்கார். இதுதான் கிரகங்களுடைய இந்த மாத நிலைமை. இதில் நீங்கள் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, குரு பகவான் காலப்புருஷனுக்கு 2ஆம் இடத்துல நல்லா இருக்கார். காலப்புருஷனுக்கு 2 அப்படின்னா தனஸ்தானம், பேசுறது, வாக்கு எல்லாம் 2 தான். அப்போ தனகாரனே அங்கே போய் இருந்தால் அப்போ 12 ராசிக்கும் பணம் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன், அவரும் ஒரு பணத்துக்கு அதிபதி. அவரும் குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க, சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க. இது ஒரு யோகம். இது 12 ராசிக்கு நன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் அவருடைய நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கார். காலப்புருஷனுக்கு 7ல் நண்பர் வீட்டுக்கு வந்திருக்காரு. இன்னொரு நண்பர் யாருன்னா சூரியன். அப்போ 2 பேரும் சேர்ந்து காலப்புருஷனுடைய இடத்தை பார்க்குறாங்க. இது ஒரு சிறப்பு. சனி பகவான் எப்பவும் போல் தன் வீட்டில் ஆட்சியாக இருக்கார். அவர் ஆட்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை, குருவுக்கு 10ல் இருக்கார். குரு இப்போ தான் சொன்னேன் தனகாரன்னு சொன்னேன். சனி பகவான் ஜீவனக்காரன், தொழில்காரன். அப்போ தனகாரனுக்கு ஜீவனஸ்தானாதிபதி 10 கூட 10ல் இருக்கும்போது தொழில் நல்லா இருக்கும், பணமும் வரும். காலப்புருஷனுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு, பயணங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கும். இது ஒரு முன்னுரை தான். விரிவாக போகும்போது 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த மாதம் என்ன சார் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் தேதி 12ஆம் தேதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, இந்த விசேஷங்கள்லாம் வருது. வருஷம் வர்றது தான். நவராத்திரி விரதமெல்லாம் இருந்து குழுவெல்லாம் வச்சு எல்லோரும் பக்தி பயத்தோடு வழிபாடு பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த வழிபாடு பண்ணக்கூடிய ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, இது மாதிரி விழா கொண்டாடக்கூடிய நம்ம மக்கள் அனைவருக்கும், நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. அது மாதிரி விஜயதசமிக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக போய் எதாவது ஆரம்பிக்கலாம். ஸ்கூலில் சேர்றது, ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது, ஒரு வகுப்பில் சேர்றது, ஒரு வீட்டுக்கு தேவையான சுப பொருள் வாங்குறதெல்லாம் செஞ்சால் விஜயதசமினா வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு இல்லங்களுக்கு என்ன தேவையோ வாங்குங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி தீபத் திருநாள், தீபாவளி பண்டிகை. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தீபத் திருநாள் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற, மனசில் இருக்கிற அழுக்குகள் விலகி, தீமை விலகி, தீய சிந்தனை விலகி ஒளி பிறக்கிற நாள் தான் தீபத் திருநாள். அப்போ நாமும் நாட்டு மக்களும் நம்ம இல்லத்தில் இருக்கிற தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், அசுப எண்ணங்கள் விலகி எல்லார் வீட்டிலும் ஒளி விளக்கு சிறப்பாக எரியணும், ஏற்றணும். தீபத் திருநாளை நீங்களும் கொண்டாடுங்க. தீபாவளி திருநாள் கொண்டாடும்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது முக்கியம் இல்லை, மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் நாம் அந்த தீபாவளியை கொண்டாடுவோம், சிறப்பாக கொண்டாடுவோம். இல்லாதவர்களுக்கு உதவி செய்து தீபாவளியை கொண்டாடுவோம். உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் நேரில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ தான் முத நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்க, சார் எனக்கு ஜாதகம் இல்லை சார், எப்படி என்னுடைய கேரியரை தெரிஞ்சுக்கிறது, எதிர்கால வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுன்னு. ஜாதகம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு பலன் சொல்கிறதுங்கிற விவரம் சொல்கிறேன். அதுவும் இல்லாதவர்களுக்கும் நம்முடைய ஜோதிடம் வாக்கு பலிக்கும், உங்களுக்கு பலன் சொல்லப்படும். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஓம் நமச்சிவாய. நம்ம இப்போ தனுசு ராசியை பார்ப்போம். தனுசு அப்படின்னா வில் பவர். இந்த உலகத்தில் ஜெயிக்க பிறந்த ஒரே ராசி எதுன்னா வில் பவர் உள்ள ராசி. அதுதான் முக்கியம். வில் பவர். நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த குறிக்கோள், வில் எப்படி பாயுமோ அந்த சிந்தனையிலே இருப்பாங்க. அவங்க நினைச்சதை சாதிக்காமல் விட மாட்டாங்க. அதுதான் தனுசு ராசி பெஸ்ட். இந்த மாதம் தனுசு ராசிக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாமா சார்? இருக்கலாம். ஏன்னா நாம் தூங்கும்போது கனவு காண்றோம் பார்த்தீங்களா, அந்த இடம் எதுன்னா 12 தான். தூங்குகிற இடம் 12, படுக்கை அறை 12, படுக்கை 12, தூக்கம் 12. முதல்ல சுக்கிரன் 12ல் இருந்தால் நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம் எப்போ வரும்? நல்ல வேலை கிடைச்சா வரும், நல்ல கல்யாணமாகி திருமண வாழ்க்கை இருந்தால் வரும், குழந்தை பாக்கியம் இருந்தால் வரும், நோய் நொடி இல்லாமல் இருந்தால் வரும். அப்போ இவர் யார்? 6ஆம் வீட்டு கிரகம். உங்கள் எதிரியை சொல்கிறது, கடனை சொல்கிறது, நோயை சொல்கிறது. அவர் யார்? சுக்கிரன். அவருக்கு 12ல் உங்கள் ராசிக்கு 12ல் மறைகிறது மட்டும் இல்லை, அங்கே குரு பார்வையில் இருக்கு. புரியுதா? இந்த குரு யார் பார்வையில் இருக்கு? குரு பார்வையில் இருக்கு. குருனா யாரு? நீங்கள். குருனா யாரு? உங்கள் அம்மா. அப்போ நீங்கள் சுக்கிரனை பார்க்குறீங்க, சுக்கிரன் உங்களை பார்க்குது. சுக்கிரன்னா யாரு? மனைவி காரகத்துவத்தில். குருனா நீங்கள். அப்போ கணவன் மனைவி நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு அர்த்தம். கணவன் மனைவி ஒருவர் பார்த்துக்கிட்டா என்ன அர்த்தம்? காதல் பிறக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். விஷயம் அவ்வளோதான். சரி, உங்களுக்கு எதிரி இல்லை. ஆறுனா எதிரி இல்லை, கடன் இல்லை, நோய் இல்லை, ஆனால் நல்ல வேலை கிடைக்கும். ஏன்? குரு பார்வையில் இருக்கிறதுனால. ஆக இந்த ஒரு கிரகம் ஒன்று போதும் இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு. சரி, அடுத்து என்ன இருக்குது? 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும். நம்ம என்ன பேசியிருக்கோம்? 11ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் வெற்றி, ஜெயிச்சிடலாம். சூரியனே இருந்தால், சூரியன் மட்டுமா இருக்கு? இங்கே யார் இருக்கா? 9ஆம் இடம் சூரியன், 10ஆம் இடம் புதன். அது ரெண்டு எங்கே இருக்கு? 11ல் இருக்கு. அப்போ 9, 10, 11 தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்குது. 9ன்னா அப்பா, 11 லாபத்தில் இருக்காரு. 10ன்னா நீங்கள் செய்கிற தொழில் அது லாபத்தில் இருக்கு. 7 கூறுகளுடையவரும் புதன் தான், அவரும் லாபத்தில் இருக்கு. அப்போ மனைவினால் கணவனுக்கு லாபம் உண்டு, கணவனால் மனைவிக்கு லாபம் உண்டு. அது மட்டும் இல்லை, 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், 5ஆம் இடம் பதவி உயர்வு, 5ஆம் இடம் அரசியல், 5ஆம் இடம் குலதெய்வம், சொல்லிகிட்டே போகலாம். அந்த செவ்வாய் நேராக உங்களை பார்க்குது. பாருங்க, இந்த மாதம் இந்த தனுசு ராசிக்கு எவ்வளோ யோகம் கிடைக்குது. சுக்கிரன் ஒன்று போதும், இந்த செவ்வாய் ஒன்று போதும் இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சார் 6ல் போய் குரு இருக்கான்னு நினைக்காதீங்க. 6ல் குரு இருந்தால் என்ன? கடன் வாங்கிடக்கூடாது. குருனா பெரும் பணம், 6ன்னா கடன். அப்போ லம்பாக ஒரு 10 லட்சம் 5 லட்சம் கேட்குறாங்கன்னு போய் வாங்கிடக்கூடாது. ஏன்னா நீங்களே 6ல் போய் இருக்கீங்க, நீங்கள் போய் கடன்காரன் வீட்டில் நிற்பீங்க. இந்த குரு இங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க, அல்லது 6 கூட மறைஞ்சா கேட்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் போய் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பீங்க. நிற்க வேண்டாம் இந்த மாதம். எல்லாத்துக்கும் மேலே சார் 3ஆம் இடம் ஆட்சியாக இருக்குது, பவராக இருக்குது. 2ஆம் வீட்டுக்கும் சனி பகவான் தான், 3ஆம் வீட்டுக்கும் சனி பகவான் தான். அவன் யார்? தொழில்காரன், ஜீவனக்காரன். அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையை சுக்கிரனை பார்க்கும்போது உங்கள் மனைவிக்கு நல்ல தொழில் அமையும், உங்கள் மனைவிக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு, வெளிநாட்டு பணம் வரும். இந்த சுக்கிரன் வேற எங்கே பார்க்குது? 9ஆம் இடத்தை பார்க்குது. அந்த 9 கூட சூரியன் லாபத்தில் இருக்குது. அப்போ உங்கள் அப்பாவுக்கு லாபம், அப்பா தொழில் நல்லா இருக்கும், அப்பாவுக்கு வெளிநாட்டு தொடர்பு, அப்பாவுக்கு உடல்நிலை பாதிக்கும். ஏன்னா சனின்னா கொஞ்சம் மந்தன், ஒரு நோய், இதை மருந்து இதெல்லாம் சொல்கிறது சனி பகவான். கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கணும். அடுத்து 10ஆம் இடம் தான் மாமி யாரை சொல்கிறது? நீங்கள் பொண்ணு எடுத்த உங்கள் மனைவியோட அம்மாவை சொல்கிறது. அதுவும் 11ல் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ யோகம். மாமனார் ஆட்சியாக இருக்கார். 3ஆம் இடம் தான் மாமனார்.
பவராக இருக்கார். திரும்ப 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுக்கு சேமிப்பு கொடுப்பார். அத்தையும் 11ல் இருக்குது. அப்போ மாமியார்னால யோகம், மாமனார்னால யோகம். எல்லாத்துக்கும் மேலே சார் சுக்கிரன் ஒரு ஆளை குரு பார்க்குது. சுக்கிரன்னா கலை, அழகு, மியூசிக்கல், பொழுதுபோக்கு, பார்க்கு, பீச்சு, உணவு, சொகுசான வாகனம், சொகுசான வீடு எல்லாத்தையும் குரு பார்க்கறதுனால இந்த அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்காரங்க மெத்தையில் படுத்துக்கிட்டு கனவு காணலாம். தீபாவளி வெகு சிறப்பாக கொண்டாடலாம். 11ஆம் இடத்துல புதனும் சூரியன் இருக்கிறதுனால நல்ல கல்வி யோகம் உண்டு. குரு 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனை பார்க்கறதுனால, 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால, 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால குருநாள யோகம் கொட்டி கிடக்குது. 5 அப்படின்னா அதிர்ஷ்டம் சொன்னேன். அது ராசியை பார்க்குது, ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த ராசியை பார்த்து 2ஆம் இடத்தையும் இந்த செவ்வாய் பார்க்குது. செவ்வாய் எங்கே பார்க்குது? 10ஆம் இடத்தை பாருங்க. இந்த செவ்வாய் உங்களுக்கு 5 கூடையவர் 7ல் இருந்து 10ஆம் இடத்தை, ராசியை, 2ஆம் இடத்தை. அப்போது உங்கள் தாத்தா மூலியமாக பணம் வரும், சொத்து மூலியமாக பணம் வரும், விற்காத சொத்து விற்கும், புது சொத்து வாங்கலாம். செவ்வானா சகோதரன், 3ஆம் இடம் இளைய சகோதரன். அப்போ உங்கள் தம்பினால் அண்ணன்னா 11ஆம் இடம், அதுவும் பக்கத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்குது. அண்ணன் தம்பி ஒற்றுமை இந்த மாதம் நல்லாயிருக்கும். தீபாவளியை கூட்டு குடும்பமாக கொண்டாடுவீங்க. ஆக சிறப்புகள் கொட்டி கிடக்குது. மைனஸ் என்னென்னா 6ல் குரு இருக்கும்போது கேஸ் ட்ரபிள் வரும், செரிமான கோளாறு வரும். 7ல் செவ்வாய்னா நீங்கள் எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ அங்கெல்லாம் டென்ஷன் ஆகிடக்கூடாது. ஏன்னா செவ்வாய் கோபம், வேகம், ஸ்பீடு. அப்போது 7ல் செவ்வாய் இருக்கும்போது உரப்பு புளிப்பை குறைச்சி சாப்பிட்ணும். யார்கிட்ட பேசினாலும் விட்டு கொடுத்து பேசணும். செவ்வாய்னா பெரிய வெடி, டாம் டவுன் உள்ள வெடி. தீபாவளிக்கு பெரிய வெடியை வாங்கி உடைச்சி வெடித்து மன வருத்தம் வந்துடக்கூடாது. சுமூகமாக தீபாவளியை கொண்டாடுங்க. தனுசு ராசிக்கெல்லாம் இந்த மாதம் 25 மத்தியானத்துலேருந்து 26, 27 ஆக 2.5 நாள் சந்திராஷ்டமம் இருக்குது. கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க, பண விஷயத்தில் கவனமாக இருங்க. தீபாவளியை கொண்டாடுங்க. உங்களுக்கு சிறப்பு தீபாவளி வாழ்த்துக்கள்.